வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 13 வயதில் நடிகை, காதல் தோல்வி, காதலனை மறக்காமல் முதிர்ந்த கன்னியாக வாழும் சித்ராவினுடைய கண்ணீர் கதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேளடி கண்மணி பாடகன் சந்ததி என்ற பாடலை கேட்கும்போது சித்ராவினுடைய பளிச்சென்ற முகமும் அழகான கண்களும் நம்முடைய நினைவில் வந்து போகும். அப்படி அழகுக்கு பெயர் பெற்றவங்க தான் சித்ரா. 90 காலகட்டத்தில் கனவு கன்னியாக வலம் வந்த ஹோம்லி குயின் என பெயர் எடுத்தாங்க. திருமணம் செய்தால் இவரை போல பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டுமென கொள்கை கொண்ட இளைஞர்கள் மனதில் இடம் பிடித்திருந்த சித்ரா எங்கு பிறந்தார்? கலை குடும்ப பின்னணியில் இல்லாத சித்ரா எப்படி சினிமாவில் கால் பதித்தாங்க? திருமணம் செய்து கொள்ளாமல் முதிர்ந்த கன்னியாக யாருக்கு வாழ்ந்து வருகிறார் என்பதை இந்த செய்தியில் பார்க்கலாம். 1973ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் தலைநகர் திருவனந்தபுரம் மாவட்டத்தை அடுத்து கிளியமனூர் என்ற சிறிய ஊரில் பிறந்தவங்க தான் சித்ரா. பரமேஸ்வரன் நாயார் மற்றும் வல்சா தம்பதிக்கு மூத்த மகளாக பிறந்தாங்க. 2 தம்பதிகள் உண்டு. சித்ராவின் தந்தை பரமேஸ்வரன் நாயர் கேரளாவில் மின்சாரத்துறையில் பொறியாளராக பணியாற்றி வந்தாங்க. சித்ராவின் தாயாராகவும் அதே மின்சாரத்துறையில் அலுவலராக பணியாற்றியிருந்தாங்க. அரசு பணி என்பதால் தங்களுடைய குழந்தைகளை மருத்துவராய்க்கு பார்க்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கனவாக இருந்தது. நடிகை சித்ராவுக்கு பள்ளிகள் படித்து கொண்டிருக்கும் போது நடனத்தின் மீது ஈடுபாடு இருந்தபோது நாட்டியத்தை கற்றுக்கொண்டு தனது 13 வயதில் அரங்கேற்றம் செய்தாங்க. அந்த நேரத்தில் தான் மலையாள திரைப்படம் ஒன்றில் குடும்ப பாங்கான முகம் வேண்டுமென படக்குழுவினர் புதுமுகத்தை தேட படத்தினுடைய இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி கண்களில் பட்டவங்க தான் சித்ரா. உடனே படக்குழுவினர் சித்ராவின் அப்பாவிடம் சென்று அனுமதி கேட்க சினிமாவில் நடிக்க வைக்க விருப்பமில்லை, என் மகளை மருத்துவராய்க்கு பார்க்க வேண்டும் என்பதுதான் ஆசை என்று கூறி மறுத்திருக்கிறாங்க. ஆனால் படக்குழுவினர் தொடர்ந்து வற்புறுத்தியதால் வேறு வழியே இல்லாமல் இந்த ஒரே படத்தில் மட்டும்தான் நடிக்க வேண்டும் என்று நிபந்தனையோடு சினிமாவில் தனது மகளை அனுமதித்திருக்கிறாரு. 1986ஆம் ஆண்டு சித்ரா 13 வயதிலேயே நடிகையாக அறிமுகமானாங்க. காவேரி படத்தின் வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து திரைப்படங்களை நடிக்கும் வாய்ப்பு தேடி வந்தது. ஓரிடத்தில் பொண்ணு, மூக்கி, படபுத்ரா என்ற பல படங்களில் முன்னணி நடிகையாக நடித்த மலையாளத்தில் கொடிகட்டி பறந்த சித்ரா தமிழில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் அறிமுகமானாங்க. அவங்க நடித்த திரைப்படமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தமிழ் ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்திருந்தாங்க. அதன் பிறகு புது வசந்தம், புரியாத புதிர், ஒரு வீடு இருவாசல் அடுத்தடுத்த திரைப்படங்கள் நடித்து அந்த காலகட்டத்தில் ஓட்டம் காரணமாக திடீரான சித்ராவுக்கு பட வாய்ப்புகள் குறைந்து போக அக்கா தங்கை அண்ணி கதாபாத்திரத்தில் சினிமாவில் வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கங்கா யமுனா ஜரஸ்வதி என்ற சீரியலில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. சினிமாவில் சித்ரா பிஸியாக நடித்து கொண்டிருந்த போது சித்ராவினுடைய தந்தை சாலை விபத்தில் உயிரிழந்த ஒட்டுமொத்த குடும்ப சுமையும் இவர் மேலே விழுந்தது. குடும்பத்திற்கான நிற்காமல் ஓடாமல் தொடங்கிய சித்ரா அப்பாவின் ஆசைப்படி தன் தம்பியை மருத்துவராக்கி அழகு பார்த்தாங்க. குடும்பத்திற்கு தூணாக இருந்த சித்ரா உருகி ஒருவரை காதலித்தாங்க. ஆனால் அந்த காதல் தோல்வியடைய அவர் நினைவாக திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வராங்க. திருமணம் குறித்து ஒரு முறை பேசியிருந்த சித்ரா, என்னை திருமணம் செய்து கொள்ள பலருமே முன் வந்தாங்க, ஆனால் அவங்க அனைவருமே நடுப்புக்கு முட்டுக்கட்டை போட்டதால் மறுத்துட்டேன் என்றாங்க. தற்போது வரையுமே திருமணம் செய்து கொள்ளாமல் முதிர் கன்னியாக இருந்து வருகிறாங்க சித்ரா அவங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.